அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொரு பிச்சைக்காரன் மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்லாம். எல்லாரும் எழுந்துச்சு போகும்போது அவங்க கண்டிப்பாக கை தட்டுவாங்க. அது கண்டிப்பாக எல்லா டேரக்டரும் ஆசைப்படுறது. அதுவும் ஃபஸ்ட்டு பட டேரக்டராக நம்ம எல்லாம் அதுக்காக தான் வெயிட் பண்ணிருப்போம். அந்த மொமெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக May 1 இருக்குது. அப்படியான பின்னணியிலிருந்து வர்ற ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தினுடைய இது. ஆனால் அந்த வலியை உணர முடிகிற மாதிரி பண்ணியிருக்கிறது தான் அந்த இயக்குனருடைய வெற்றி. ஒரு மனசில் ரொம்ப இடம்பெற தங்குற மாதிரியான ஒரு சினிமாவை எடுக்கிறது ரொம்ப இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டைம்லெஸ் சினிமாவை எடுக்கிறது. ஃபஸ்ட்டு டீசர் பார்த்தேன், அப்புறம் படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் பார்க்குறேன். மூணுமே நல்லா இருக்கு. இப்போ காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அதை பார்க்குறேன். ஏன்னா அன்பையும் மனிதநேயத்தையும் பேசுகிற படங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால ரொம்ப முக்கியமான ஒரு படமாக பார்க்குறேன். ஏன்னா கடைசியில் அபி இமோஷ்னலாக முடிச்சிருக்காரு. ஒரு சீன் ஆக்சுவலி சசிகுமார் சாருக்கும் அவரோட பையனா நடித்த அந்த 2 பசங்களும் இருப்பாங்க, ப்ளஸ் சிம்ரன் மேமும் இருப்பாங்க. அந்த சீன் ஒர்க்ஸ் லைக் மேஜிக் இன் தட் ஃபிலிம். ஸோ அந்த சீனுக்காகவே இந்த படத்தை நான் திரும்பி போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு இருக்கேன். மற்ற எல்லா படங்களையும் விட இந்த படத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது சார். அது நீங்கள் அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு அப்பாவாக நீங்கள் சட்டிலாக பண்ண விதமாக அது என்னன்னு தெரியல. நிச்சயமாக இந்த படத்தில் ஆக்டிங்காக சசிகுமார் சார் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய பாராட்டு நம்ம கொடுக்கலாம். பார்த்தவங்க யாராவது தயவுசெய்து கிளாப் பண்ணுங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அப்புறம் சிம்ரன் மேடம் காம்பினேஷன்னாவே நல்லா இருக்கே. இது ஒரு படத்தை ட்ரெய்லர்லேயே மயக்கிறது இருக்குல்ல, இந்த படத்தில் ஏதோ வித்தியாசம் இருக்குடா, இந்த படம் பார்த்துக்கணும்னு தோண வைக்கணும். அது சும்மாலாம் வராது, ஏமாற்றலாம் முடியாது. நான் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்தேன், அப்புறம் படம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு டீசர் பார்த்தேன், அப்புறம் படம் பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் பார்க்குறேன். மூணுமே நல்லாயிருக்கு. நான் படம் பார்த்துட்டதுக்கப்புறம் ட்ரெய்லர் பார்க்குறப்ப அது புதுசாக இருக்காது. ஸோ இப்படி எல்லா விதத்துலேயும் இந்த டீம் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக என்னுடைய நாலேஜுக்கு இந்த படம் டெஃபினட் ஹிட். இந்த படத்தை பார்த்தேன் சார், சசி சார். அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன். வழக்கமாக நிறைய பேர் சோகத்துக்கு தான் அழுவோம். நான் எமோஷ்னலாக நல்ல விஷயங்கள் காதில் கேட்டால் கூட எனக்கு கண்ணீர் வரும், நல்ல விஷயங்கள் பார்த்தா. ஸோ அன்பை விதைக்கிற படமாக எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த படம் இருந்துச்சு. இந்த காலத்தில் நல்ல விஷயத்தெல்லாம் பேசினா கிரிஞ்சுன்னு சொல்கிறானுங்க. நல்ல விஷயத்த பேச முடியல. அப்படி ஒரு டைமில் இது எடுத்துக்காட்ட நீங்கள் பண்ண அயோத்தியும் சரி சார். இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் உங்கள் செலெக்ஷன் ஆஃப் ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, நீங்கள் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க எனக்கு தெரியும். இன்னொரு ஃப்ரெண்டு தான் அவங்க அடுத்த படத்தையும் இதையும் பண்ண போகிறாரு எனக்கு தெரியும். உங்கள் லைனப்பே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ணுற விஷயங்கள், செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட் எல்லாமே புது புது டேரக்டர்ஸ், அயோத்தி டேரக்டர், இந்த டேரக்டர் எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கை கொடுக்குது. நல்ல ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி பண்ணுறீங்க சார், மிக்க நன்றி. இந்த ஸ்கிரிப்ட் வேறு லெவல் சார். உண்மையிலே நான் ஆனந்தத்தில் நிகழ்ச்சியில் என்னோடய கண்ணீரை கட்டுப்பிடித்து இந்த படத்தை பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு சார். ஆக்சுவலாக இன்னொரு பிச்சைக்காரன் மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்லாம். நல்லா இருந்துச்சு. நான் ராஜா சாரோட தீவிர ஃபேன், எல்லா இன்டர்வியூலையும் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக அது மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மெலடிஸ் கம்போஸ் பண்ணுவார். நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு டைம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிது உங்களை ஒரே ஸ்டேஜில் பார்த்து விஷ் பண்ணுறதுக்கு. ரொம்ப அருமையான குரலுக்கு சொந்தக்காரர். ரொம்ப அருமையாக இருந்துச்சு உங்கள் கம்போசிஷன். அண்ட் இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே தனியாக தெரியாமல் அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளேயே இப்போ ரீரெக்கார்டிங் மாதிரியே நீங்கள் கம்போஸ் பண்ண நிறைய விஷயங்கள் நான் கவனித்தேன். ரீரெக்கார்டிங் பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சியான் ரோல்டன் அப்படின்னு சொல்லலாம் உங்களை, இந்த எளிய மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஸோ சியான் மாதிரி ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் இந்த படத்தை பற்றி எல்லாருமே நிறைய நல்ல விஷயம் பேசுகிறாங்க. அதில் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. ஏன்னா எல்லாரும் லாஸ்ட் 2 வீக்ஸாக இந்த படம் ரெடியாகி எல்லாரும் பார்த்துருப்பாங்க. நான் சொன்னால் அது மிகையாக இருக்கும், ஆனால் அபியை தெரிஞ்சவங்களுக்கு அது மிகையாக இருக்காது. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டேன். அபியோட நரேஷன் எவ்வளோ பவர்ஃபுல்னால் நீங்கள் கிட்டத்தட்ட கேட்டிங்கன்னா படம் பார்த்த மாதிரியே இருக்கும். ஸோ அந்த நரேஷனை கேட்ட போதே இந்த படத்துக்குள்ள ஆர்கானிக்காக ஒரு சோல் பிளெண்டாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சு. அண்ட் அந்த சமயத்திலே தெரிஞ்சிருச்சு இந்த படம் கண்டிப்பாக இது ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் தான். சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம் ஈஸி, அது என்ன சொல்கிறது, கஷ்டம்தான். பட் ஆனால் ரிலேட்டிவ்லி ஈஸி. ஆனால் ஒரு மனசில் ரொம்ப இடம்பெற
தங்குற மாதிரியான ஒரு சினிமாவை எடுக்கிறது ரொம்ப இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஒரு டைம்லெஸ் சினிமாவை எடுக்கிறது. அந்த வகையில் அபியோட ஒர்க் வந்து இந்த படத்தில் வந்து எல்லாரும் சொல்கிறது வந்து எந்த வகையிலையும் குறைவில்லாமல் அந்த படம் வந்து மிக முக்கியமான ஒரு படமாக வரும். அண்டு இந்த படத்துக்கு சசி சார் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப பெரிய ஆப்டான சாய்ஸ். ஏன்னா ஆஸ் அ பர்சனாகவே அவர் பற்றின நம்ம கேள்விப்படுற விஷயங்களோ இல்லை அவர் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் எனக்கு தெரியும். அவங்க சொல்கிற சசி சார் பற்றி சொல்கிற விஷயங்களோ அது வந்து பயங்கர ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். இப்போ இந்த படத்துக்கான ஒரு நல்ல சோல் இருக்கிற ஒருத்தர் இந்த படத்தை வந்து பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சசி சார் வந்து ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தரை யோசிச்சு கூட பார்க்க முடியல. அண்ட் சிம்ரன் மேமாக இருக்கட்டும், இந்த படத்தினுடைய எல்லா ரமேஷ்லேருந்து எல்லா காஸ்ட்டுமே ரொம்ப பிரமாதமான ஆக்டர்ஸ். அதில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கங்கிறதுல வந்து பெருசாக நம்ம இதுக்கு முன்னாடி அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். பெரிய பெரிய சந்தோஷம் இந்த படத்தில் அசோசியேட் ஆகிருக்கிற எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது வந்து ரொம்ப திண்ணமாக தெரியுது இந்த ஸ்டேஜில். அண்டு ஷான் சார் வந்து எனக்கு முக்கியமாக எக்கச்சக்கமான நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஷான் சார் காரணமாக இருந்திருக்கார் த்ரூ ஹிஸ் மியூசிக். அண்ட் ஆல்சோ அவர் எந்த வகையிலையுமே வந்து ரமேஷ் சொன்ன மாதிரி தான், ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை பாராட்டுறதுக்கு அவர் தயங்கினதே கிடையாது. அது 1:30 மணியோ 2:30 மணியோ எனக்கு வந்து அவங்க மிஸ்ஸஸ்லாம் வந்து பயங்கரமாக திட்டுவாங்களாம்மா, நீங்கள் என்ன மணிகிட்ட பேசுறியா இவ்வளோ நேரம் பேசுகிற அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் கிட்டத்தட்ட 2:30 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஃபோனில் பேசியிருந்துருக்காரு. எக்கச்சக்கமாக நிறைய பாசிட்டிவிட்டியை வந்து எனக்குள்ளே நிறைய சொல்லியிருக்காங்க. பரத் வந்து விஜய் சார் சொன்ன மாதிரி தான், தொடர்ந்து ஒரு கம்பெனியும் ஒரு டெக்னீஷியனை ட்ரஸ்ட் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு அந்த ஸ்கிரிப்டில். அண்ட் ஆல்சோ எவ்வளோ நீங்கள் சொல்கிற மாதிரி டெலிவரி எவ்வளோ டைமில் பண்ணுறாரு. அண்ட் ஆல்சோ பரத்கிட்ட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த இடத்துலையும் வந்து வேலை செய்கிறதுக்கு சளைக்கவே மாட்டார். கண்டினியூஸாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த குவாலிட்டி அவரை கண்டினியூஸாக ஒரு கம்பெனியை வந்து சூஸ் பண்ண வச்சுட்டே இருக்கு. வாழ்த்துக்கள். அப்புறம் நவா இருக்காங்க. நவாவும் கிட்டத்தட்ட அப்படி தான். அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கிரிப்டுக்கு உண்டான ஒரு கேரக்டர் ஒரு பர்சனாலிட்டியை வந்து ஒரு க்ளோத் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்னா அது ரொம்ப கேஷுவலாகவே வருது அவங்களுக்கு. எனக்கு வந்து லவ்வரில் நிறைய நல்ல அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்து கிட்டத்தட்ட கேரக்டரை பாதி என்னால் வந்து நான் சும்மா உட்காந்துருக்கும் போதே இவன் இப்படி தான் பார்த்து புரிஞ்சிக்கிறதுக்கான ஒர்க்காக இருந்தது. அண்டு வேறு யார், உதய் சார் இருக்காங்க. உதய் சாரும் அப்படி தான் இந்த கம்பெனிக்கு வந்து கண்டினியூஸாக, அவருக்கும் இது 3rd ஃபில்ம். சார் வாழ்த்துக்கள் சார், உங்களை பற்றி நீங்கள் பெரியவங்க, சொல்கிறதுக்கு இதுவாக இல்லை. அண்ட் இந்த படத்தில் அசோசியேட் ஆகியிருக்க மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்ஸ், அவங்க வந்து இப்படி கான்டென்ட்டை வந்து எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதை என்னென்ன நல்ல விதங்களில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுங்கிற உத்திகள் தெரிஞ்ச இன்னைக்கு ரொம்ப தேவையான படங்களை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற அந்த கலையும் கை வந்ததுனால அவங்களோட ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக தொடருங்கிறதுல எனக்கு எந்த வகையான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ யுவராஜ் அவர்களுக்கும் மகேஷ் ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அபி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு போர் பற்றி, அது ஏற்படுத்துகிற விளைவுகள் பற்றி, ஆனால் ஒரு குண்டு சத்தம் இல்லாமல், அது சம்பந்தமான ஒரு அழுகாட்சியோ இதுவோ அது மாதிரி எதுவும் இல்லாமல், ஆனால் ரொம்ப ஆழமாக அதனுடைய வலியை வந்து இந்த படம் பேசியிருக்கு. இதோட நகைச்சுவை எல்லாரும் பேசுவாங்க, ஆனால் நான் இந்த படத்தினுடைய பின்னால் இருக்கிற அந்த அந்த இதில் ரொம்ப வலிக்குதுன்னு அழுதுகிட்டே சொன்னாங்கன்னா கூட நமக்கு அது பெருசாக பாதிக்கிறதுன்றது கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனால் வலியை மறைச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப துயரமானது. அப்படியான ஒரு 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 நகைச்சுவை, ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ரசனையான ஒரு நகைச்சுவைக்கு பின்னால் ஒரு போர் என்ன செய்யும் அப்படிங்கிறதுனுடைய இதுதான் இந்த கதை. அப்படியான பின்னணியிலிருந்து வர ஒரு குடும்பத்தை பற்றின ஒரு கதை அப்படிங்கிற அறிமுகத்துக்காக தான் அது. ஸோ ராமேஸ்வரத்துலேருந்து இதுலேருந்து இலங்கையிலேருந்து அகதிகள் வந்துகிட்டு இருக்காங்க, போருடைய கடைசி கட்டம் அப்படிங்கிறப்போ அந்த அகதிகள் வர்ற அந்த மொமெண்ட்டை வந்து எப்படியாவது வந்து நல்லா
அந்த வழியோட பதிவு பண்ணணுன்றதால நானும் ஃபோட்டோகிராஃபரும் ராமேஸ்வரத்துக்கு ரொம்ப அதிகாலையில் வெளிச்சம் வரத்துக்கு முன்னால் போயிட்டோம். ஸோ பொதுவாக வந்து அந்த மாதிரி போகிற நாட்கள் இப்போ அந்த நாட்களில் என்ன நடைமுறை அப்படின்னா, அங்கேருந்து அதிகமான பணம் கொடுத்து இருக்கிறது எல்லாத்தையும் விற்று பணம் கொடுத்து போட்டில் ஏறி வருவாங்க. வர வழியில் ஏதாவது திட்டில் இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது தமிழக மீனவர்கள் பார்ப்பாங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னு சொல்லி இங்கே இருக்கிற குடியுரிமை அதிகாரிகளுக்கு சொல்லணும். நேவி ஹெலிகாப்டர் வந்து தினம் காலையில் ஒரு ரவுண்ட்ஸ் போகும் இந்த இதில். அது ரொம்ப தாழ பறந்து போகும். ஏன்னா ஏதாவது திட்டில் இறக்கி விட்டுருக்காங்களான்னு பார்த்துட்டு வரதுக்கு. இது வந்து நடைமுறை. ஸோ இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி நடந்துட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு இப்போ அந்த வரக்கூடிய அகதிகளுக்கு நாடு விட்டு வராங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து உணவு இல்லாமல் வந்திருப்பாங்க. நல்ல இதில் இரவு முழுக்க தண்ணியில் வந்திருப்பாங்க. இது நனைஞ்சிருக்கும். அதனால் மாற்று உடை, ஒரு அடிப்படையான உணவு, ப்ரெட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு என்ஜிஓஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க. இந்த தாசில்தார் இவங்கெல்லாம், அந்த ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் அவங்க கொஞ்சம் பேர் வருவாங்க கணக்கு எடுக்கிறதுக்கு. இப்படின்னு இந்த இதெல்லாம் வர்றப்பவே அகதிகள் வந்திருக்காங்கங்கிறது புரிஞ்சிருச்சு. ஸோ வருது. அதே மாதிரி நேவி ப்ரிப்ரேஷன் நடக்குது. ஸோ ஹெலிகாப்டருடைய சத்தம் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. இப்போது அங்கே நடுவில் இறக்கி விட்டவங்கள தமிழ்நாடு மீனவர்கள் தங்களுடைய போட்டில் ஏற்றிட்டு வராங்க அப்படின்னு வருது. ஸோ வேறு எந்த மீடியாவும் இல்லை, நான் மட்டும் உள்ளது, நானும் ஃபோட்டோகிராஃபர் மட்டும்தான் இருக்கும். அது ரொம்ப ஏர்லி அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்தாங்க. ஸோ உள்ளே வராங்க. அதை நம்ம எடுக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த என்ஜிஓ அந்த குழந்தைய வந்து அந்த அவங்கள இது பண்ணுறதுக்கு ஃபுட்டோடு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கையில் ஒரு 4-5 வயசு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைக்கு வந்து இது எல்லாமே அதெல்லாம் பார்த்துட்டு அது ரொம்ப ஹாப்பியாக வித்தியாசமாக பார்த்துக்கிட்டே இருக்குது, சிரிச்சிட்டு இருக்குது. அந்த ஹெலிகாப்டர் சத்தம் வர்றப்பெல்லாம் அதுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அப்படியே கைத்தட்டி, அது ரொம்ப கிட்ட வேற பறக்கும் இல்லையா? ஸோ அதனால் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தது. இப்போ அந்த உள்ளேருந்து வராங்க. வர்றப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. இந்த மண்ணில் முதல் காலடி எடுத்து வைக்கிறப்போ, ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் ஒரு மண்ணிலேருந்து கிளம்புறாங்க. முதல் முறையாக இந்த மண்ணில் கால் எடுத்து வைக்கிறப்போ ஒரு நம்பிக்கை வருது. ஸோ இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு கொண்டு வரோம். அவங்க வராங்க. இப்போ அந்த ஹெலிகாப்டர் திரும்ப ரவுண்ட் போய் கிட்ட வருது. அந்த போட்லேருந்து வந்த அதே வயசு இருக்கிற ஒரு குழந்தை வீல்னு கத்துது அந்த ஹெலிகாப்டர் சத்தத்துக்கு. அந்த அம்மா வந்து தன் முந்தானையில் அந்த குழந்தைய மறைச்சி தன் மடியில் பண்ணுறாங்க. இது நம்மளை ஒன்றும் பண்ணாது, இது நம்மளை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லி அவங்க அதை இது பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை கைத்தட்டி ரசிக்குது. அதே ஹெலிகாப்டர் இன்னொரு குழந்தைக்கு வந்து ஒரு உயிர் எடுக்கிற ஒரு விஷயமா மாறுது. ஸோ போர் இந்த மாதிரியான அதிர்வு நம்ம வந்து நேராக பார்க்குற விஷயங்களால் அது ஏற்படுத்துகிற அடுத்தடுத்த தலைமுறைக்கான பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகம். அப்படியான பின்னணியிலிருந்து வர்ற ஒரு குடும்பத்தை வச்சுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த படத்தினுடைய இது. ஆனால் அந்த வலியை உணர முடிகிற மாதிரி பண்ணியிருக்கிறது தான் அந்த இயக்குனருடைய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வெறும் நகைச்சுவையாகவே போயிட்டு இருந்துச்சுன்னா சிரிக்கிறதுக்கு நமக்கு 1000 காரணங்கள் இருக்குது. காரணமே இல்லாமல் கூட சிரிக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை அது. ஆனால் இந்த மாதிரியான விஷயத்த ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்தை வச்சுட்டு நீங்கள் வந்து நகைச்சுவை பண்ணுறோம், நம்ம ஒன்று பண்ணோன்னா அந்த கத்தி நம்ம கழுத்துக்கு திரும்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதை ரொம்ப ரொம்ப சென்சிபிளான ஒருத்தவங்க தான் கையாள முடியும். அப்படியான ஒரு நுண்ணுணர்வு வந்து இயக்குனர்கிட்டையும் இதில் பணிபுரிஞ்ச எல்லார்கிட்டையும் இருக்குது அப்படின்னு நான் இந்த படத்தை பார்த்ததன் வழியாக உணர்ந்தேன். அதற்கு என்னுடைய முதல் வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா சென்சிபிளான படங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வர ஒரு காலகட்டத்தில் அதை வலியுறுத்துகிற ஒரு படம் ரொம்ப சிறப்பாக வர்றது, அது வெற்றி அடைய போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு தான் நான் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இதில் பணியாற்றிருக்கக்கூடிய எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்டர் இந்த இடத்துல இருக்காங்க இல்லையா, இதுதான் படம். இந்த படத்துக்குள்ளே இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த குட்டி நாய் உட்பட எல்லாருமே உங்களை வந்து மகிழ்விப்பாங்க, எல்லாருமே உங்களை வந்து ரசிக்க வைப்பாங்க, சிரிக்க வைப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஒரு சின்ன பையன் பண்ணியிருக்கான், நிச்சயமாக அவன் பட்டையை கிளப்பியிருக்கான் இந்த படத்தில். ரொம்ப பிரமாதமாக ராட்சசி படத்திலே கவனிக்க வச்ச இதுதான். இதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் எல்லாம் இந்த படம் இவ்வளோ அழகாக வந்ததுக்கு காரணம் இந்த மாதிரி சசி சார் மாதிரியான ஆட்கள் உள்ளே இருந்து தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒன்று நல்லா வரணும்னா எல்லாம் சரியாக வரணும், அப்போ தான் அது இதுவாக இருக்கும். இதை உணர்வை புரிஞ்சுக்கிட்டு
இதை சரியாக உள்வாங்கி இதை சரியாக ப்ரெசென்ட் பண்ணுற இதை தன் தோளில் அழகாக சுமந்துருக்காரு. இதில் உண்மையிலேயே ரொம்ப நன்றி சார். இப்படியான ஒரு படத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்ததும், நீங்கள் இதை வந்து முன்னெடுத்து இது பண்ணதும் ரொம்ப பெரிய விஷயம். நிச்சயமாக வந்து உங்களை ரொம்ப ஆக்ஷன் படமாக பார்த்துருக்கோம். இது வேற ஒரு கலரில், ஈவன் அயோத்தி கூட ஒரு மனிதநேயத்தை வளர்த்திருந்தாலும் கூட இது வந்து இன்னும் ஒரு லெவல் அதை ஜாஸ்தியாக உணர்த்த முடியுது. ஸோ இப்படியான ஒரு படத்தை தேர்ந்தெடுத்து அதில் நீங்கள், ஏன்னா நீங்கள் தான் இதனுடைய ஃபேஸாக இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் இது ரொம்ப முக்கியமான பங்களிப்பு நீங்கள் கொடுத்துருக்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடக்ஷன் சார்பாக பேசுகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் ஒரு நல்ல படத்தை பரவாயில்ல பேசலாம் அப்படின்றது தான் நினைக்கிறேன். ஸோ $1 மில்லியன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் முதல் படத்துலேருந்து எனக்கு மணிகண்டன் மூலமாகவும் ஷான் மூலமாகவும் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பற்றி கேள்விப்பட்டுகிட்டே இருக்கேன். ஸோ நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நல்ல படங்களை ரொம்ப ரசனையாக இயக்குனருக்கு முழு சுதந்திரத்தோடு கொடுத்து அதை பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிறதும், அதுக்கு துணை நிற்கிறாங்கங்கிறதும் ரொம்ப இது. அத்தனை பேருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜஸ்ட் கேஷுவலாக தான் அந்த டீசர்ட் பார்த்தேன். பார்த்தோன்னே அவ்வளோ சிரிச்சிட்டேன். ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஒரு லேட் நைட் ஒரு 10:30 பார்த்தேன். அந்த சின்ன பையன் மியாவும் மியாவும் அப்படின்னு அந்த ஷூ போட்டு போனோடனே அந்த பயங்கர ஸ்மைல் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அப்புறம் சசி சார் சொல்லிட்டு இருந்தார், சசிகுமார் முகத்தில் என்ன அப்படி வாட் இட் இஸ்னா மகிழ்ச்சி தான், இவ்வளோ நாள் பார்க்காத மகிழ்ச்சி. எனக்கு அந்த ட்ரெய்லரில் பார்த்தேன். சசிகுமார் சார் முகத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி இந்த டீசர் அண்ட் ட்ரெய்லரில் பார்க்குறப்பையும் உள்ள எதுவுமே துக்கமெல்லாம் கரைஞ்சு போன ஒரு மகிழ்ச்சியை நான் பார்த்தேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. கருடனில் பார்க்குறப்பையும் ரொம்ப ரொம்ப அப்படி ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு முதிர்ந்த பிறகு ஒரு அவ்வளோ பெரிய மெச்சூரிட்டியாக அவர் ஹேண்டில் பண்ணுற ஒரு மொமெண்ட்டை என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. அவருடைய விகடன் பேட்டியுமே அவ்வளோ அழகாக இருக்கும். 2 பசங்களுக்கு அப்பாவா நான் தான் நடிப்பேன் வாப்பா அப்படின்னு அவர் சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் பெரிய வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் அந்த படத்தை பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்டே ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கிறேன். இந்த உலகத்துல யுத்தங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. மனுஷனை வெறுக்கிற அளவுக்கான யுத்தங்கள், ஏற்றத்தாழ்வுகள், இது மாதிரி அவ்வளோ அநீதிகள் நடக்கும்போது மனிதநேயத்தை பத்தியும் அன்பை பத்தியும் நம்ம சொல்ல வேண்டிய கடமை ரொம்ப முக்கியமா இருக்கு. அது ஆர்ட் ஃபார்ம்ல இருக்கும்போது கவிதையின் வாயிலாகவும் நம்ம பேசுற வார்த்தைகள் மூலியமா, இசையின் மூலியமா அன்பையும் மனிதநேயத்தையும் நம்ம சமூகத்துக்கு ஏதோ ஒரு விதத்துல கொடுக்க வேண்டியிருக்கு. டூரிஸ்ட் ஃபேமிலி அது நிச்சயமா மறுபடியும் உங்களுக்கு தரும். நிச்சயமா இந்த படத்தை பாருங்க. அன்பின் வலியது உயிர்நிலை அப்படின்றதுல ரொம்ப முக்கியமான ஒரு குரலாக நான் பார்க்குறேன். அதவே கவிஞர் வைரமுத்து எப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அன்பே சிவம்ல அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா அப்படின்றாரு. அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னா அவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு 100 அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளவு அன்பு நிறைஞ்ச ஒரு படம் எடுத்த அபி, உனக்கு குறைந்தபட்ச ஆயுள் 100 இருக்கும். அவ்வளோ அன்பு இருக்குது இந்த படத்தில். இப்போ காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அதை பார்க்குறேன். ஏன்னா அன்பையும் மனிதநேயத்தையும் பேசுகிற படங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குன்றதுனால ரொம்ப முக்கியமான ஒரு படமாக பார்க்குறேன். இதில் இருக்க அனைவருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. சசி சார், சிம்ரன் மேம் மட்டும் இல்லை, அவங்கள சுற்றி நடிச்சிருக்க அத்தனை பேரும். ரொம்ப முக்கியமாக ஒரு கேரக்டர் பயங்கர பார்க்கும்போதே ஏன்னா இப்படி ஒரு காஸ்டிங் பண்ணிட்டீங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். 100 வயசில் ஒரு முதியவர் ஒரு படத்தில் ஒரு சீன் தான் வருவார். ஆனால் அதுவே பயங்கரமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இருந்தது. அப்புறம் அதோட ப்ரொடியூசர்ஸ், $1 மில்லியன் ஸ்டுடியோட ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய அன்பு. ஏன்னா அந்த ஆஃபீஸே அவ்வளோ அன்பு வெளியிற ஒரு ஆஃபீஸு. உள்ளே போனீங்கன்னா எல்லாருமே ஒரு அன்பான மனிதர்கள். யுவராஜ், மகேஷ், விஜய் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நான் என்ன நினச்சேன், ஃபைனலாக சசிகுமார் சார் படம் சாஃப்டாக ஆரம்பிப்பார், அப்புறமா ரத்த கலவையாக தான் வெளியில் வருவோம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஷாட் கூட அது மாதிரி கொடுக்கல. நான் சசிகுமார் சார் கிட்ட சொன்னேன், எப்படி சார் அதுலேருந்து தப்பிச்சிங்க, கையில் ரத்தம் இல்லாமல் எப்படி வெளியில் வந்தீங்கன்னு. பட் தட் இஸ் த ஆசம்னஸ் ஆஃப் திஸ் ஃபில்ம். ஏன்னா கடைசியில் அபி இமோஷ்னலாக முடிச்சிருக்காரு. அண்ட் எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒரு சீன். ஆக்சுவலி சசிகுமார் சாருக்கும் அவரோட பையனாக நடித்த அந்த 2 பசங்களும் இருப்பாங்க, ப்ளஸ் சிம்ரன் மேமும் இருப்பாங்க. அந்த சீன் ஒர்க்ஸ் லைக் மேஜிக் இன் தட் ஃபில்ம். ஸோ அந்த சீனுக்காகவே இந்த படத்தை நான் திரும்பி போய் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்னு இருக்கேன்.
அது எப்படிப்பா எழுதினா, அது எப்படி சசிகுமார் சார் கிட்டேருந்து அந்த பசங்க கிட்டேருந்து அந்த பெர்ஃபார்மன்ஸை வாங்கி ஆக்சுவலி அது பெர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் பீட்டும் அது நிறைய பீட் மாறும் ஒரே சீனில். ஸோ அது வந்துட்டு அந்த இமோஷனல் ஜேர்னி இருக்குல்ல, அது ஒரு ஏலேருந்து ஆரம்பித்து ஒரு பிசி திருப்பியும் வந்துட்டு அது சூப்பர் சீன். அது வந்துட்டு அண்ட் அந்த மாதிரி ஒரு சீனில் பல சீன் இருக்குது. எண்டிங் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. எண்டிங் வந்துட்டு என்னடா இப்படி முடிச்சிட்டாங்க, அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங் இருந்தது. அப்புறமா வந்துட்டு ஸ்பாய்லர்ஸ் வந்து பார்க்காதவங்களுக்கு. ஸோ ஒரு லைக் ஓகே சினிமாவில் ஒரு கேரக்டர் ஓகே கொஞ்ச நேரம் பார்க்குறோம், அவங்க இறந்தாலும் அவ்வளோ தாக்குதல் லைக் அவ்வளோ நம்மளை எஃபெக்ட் பண்ணுது. அண்ட் ஒரு ஃபீல் குட், ஒரு பயங்கர ஒரு காமெடி, ஒரு லைட் டச் இருக்குது. பட் ஆனால் இமோஷ்னலாகவும் செம்மையாக ஒர்க் ஆகுது. ஐ திங்க் அது வந்துட்டு டைரக்டர், பெர்ஃபார்மன்ஸஸ், மியூசிக் எல்லாமே வந்துட்டு செம்ம கான்ட்ரிபியூஷன். ஃபென்டாஸ்டிக் ஒர்க். இந்த மாதிரி சினிமா இப்போ யூஸ்வலி பார்க்க முடியறதில்ல. அந்த ஒரு ஹாப்பி ஸ்பேஸில் இருக்கிற சினிமா வந்து மக்கள் வருவாங்களா இல்லையான்னு தான் முக்கால்வாசி ப்ரொடியூசர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு டவுட் இருக்குது. அது திஸ் டீம் ஹேஸ் ப்ரூவ்ட் தட் இட் ஆல்வேஸ் ஒர்க்ஸ். ஸோ பிக் சியர்ஸ் டு தெம் ஃபார் டேக்கிங் திஸ் ஐடியா ஃபார்வர்ட். அண்ட் இந்த இதில் அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் ஆஸ்பெக்ட் வந்து வாஸ் வெரி சென்சிட்டிவ்லி ஹேண்டில். ஐ திங்க் அந்த ஒரு இதுக்காகவே இந்த படத்தை வந்து யூ வில் கெட் இந்த கிரிட்டிக்கல் ரெஸ்பான்ஸு அதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் பயங்கரமாக கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி யூ கைஸ் ஆர் ரிலீசிங் இட் இன் அதர் பிளேசஸ் ஆல்சோ, மலேசியா, சிங்கப்பூர், UAE. ஏன்னா ஐ திங்க் திஸ் இஸ் அ ஃபிலிம் விச் வில் ரீச் அவுட் டு நம்ம தமிழ் மக்கள் கொண்டாடக்கூடிய படமாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த டீம். சசிகுமார் அண்ட் சிம்ரன் போட்டிருக்காங்கல்ல, இந்த லிட்டில் டச்சஸ் போதுங்க. ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அ டைரக்டர், ஆஸ் அன் ஆக்டர், இந்த லைன் அங்கே வரதே வந்து ஒரு பெரிய வென்னு. ஏன்னா சிம்ரன் மேன்ஸ் கான்ட்ரிபியூஷன் இன் அ லாட் ஆஃப் ஃபில்ம்ஸ் கோஸ் அன்நோட்டிஸ்ட். அவங்க ஷீஸ் ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் வி ஹேவ். அண்ட் அவங்களோட கான்ட்ரிபியூஷனை வந்து நீங்கள் இப்படி ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்கிறது வந்து இஸ் அ கிரேட் திங். ஆக்சுவலி அந்த ஹோர்டிங்மே ஸோ எல்லாருமே இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரீட்டு, அதில் அவ்வளோ ஒரு லைஃப் இருக்குது. அண்ட் ஒரு ஸ்ரீலங்கன் இதை வந்துட்டு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் வந்துட்டு கொடுக்க முடியுமா அதில். ஸோ அந்த பெயின், அந்த வந்துட்டு அவங்களோட இதெல்லாம் இல்லை, அது வந்துட்டு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் வந்துட்டு ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ டீப்லி டச்சிங், இட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எல்லாருமே. ஐ மீன் whoever is everybody involved. வாழ்த்துக்கள். And one more thing, we have to talk about the supporting cast. So usually படங்கள்ல வந்து we end up concentrating on ஹீரோட ஜேர்னி, அதில் என்ன நடக்கிறதுன்னு. இதுல வந்து டைரக்டர் has given so much importance to ரமேஷ், to MS பாஸ்கர். இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஆர்க் இருக்கு. எல்லா கேரக்டர்ஸும் ஒரு வகையில் they'll bring a smile onto your face. அது வந்து ஐ தாட் வாஸ் வெரி வெரி வெல் ரிட்டன். அண்ட் பை த வே டைரக்டரும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட ஒரு சீன் இருக்கு, அது அவர் பின்னிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே மற்ற டைரக்டர்ஸ்லாம் படம் பார்த்துட்டு டைரக்டரை வந்து ஆக்டர் ஆக்கிடுவாங்க. ஸோ நீ ஆனால் டைரக்டராகவே இரு தம்பி, இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த கைண்ட் ஆஃப் ரைட்டிங் இஸ் சம்திங் விச் இஸ் ஜாய்ஃபுல். வேர் நீங்கள் வந்து ஒரு 10 கேரக்டர்ஸ் 12 கேரக்டர்ஸ் இன்க்ளூடிங் தம்பி த யங்கர் சன்னா நடிச்சவன் பின்னிட்டான். ஸோ ஆக்சுவலி ஓல்டர் சன்னு ஒரு சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த சீனில் வந்துட்டு. அண்ட் ஷான் வந்துட்டு நாங்கள் நிறையா இந்த படம் நல்லா இருக்கு, இது வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பார்த்தா அவர் தான் மியூசிக். இது வந்துட்டு ஒரு 4-5 தடவை நடந்துச்சு. ஸோ மியூசிக் டைரக்டராக சூஸ் பண்ணது கூட பயங்கர இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட் டு தி ஹோல் டீம். அண்ட் இது வந்து டெஃபினெட்லி இஸ் அ தியேட்ரிக்கல் வாட்ச் வித் த ஃபேமிலி. ஸோ ஓடிடியில் வரும்னு வெயிட் பண்ணாதீங்க, ப்ளீஸ் போய் தியேட்டரில் பாருங்கள். இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப ஸ்கிரிப்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படம் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர்ஸாக லைக் முக்கியமான ஒரு இடத்துல இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நியூ டேலண்ட்ஸ் வந்து தொடர்ந்து 3வது படமாக இது ஒரு டெபியூ டைரக்டர் லான்ச் பண்ணுறாங்கங்கிறது ரொம்ப ஒரு தமிழ் சினிமாவை எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்பேஸுக்கு இதை எடுத்துகிட்டு போவோங்கிறது நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. அண்டு லைக் ஐம் ரூட்டிங் பிக் ஃபார் த சக்ஸஸ் ஆஃப் த ஃபிலிம் அண்ட் விஷிங் குட் லக் ஃபார் த என்டையர் டீம். நான் இந்த படம் பார்த்துட்டேன். அபி ப்ரோ வாழ்த்துக்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முக்கியமாக கிளைமேக்ஸ் எல்லோரும் ஏஞ்சி போகும்போது அவங்க கண்டிப்பாக கை தட்டுவாங்க. அது கண்டிப்பாக எல்லா டேரக்டரும் ஆசைப்படுறது. அதுவும் ஃபஸ்ட்டு பட டேரக்டராக நம்ம எல்லாம் அதுக்காக தான் வெயிட் பண்ணிருப்போம். அந்த மொமெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக May 1 இருக்குது. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். $1 million
அவங்க வந்து எப்படின்னா இந்த மும்பை இந்தியன்ஸ் ஸ்கவுட்டிங் டீம் மாதிரி போல், எங்கே பிடிக்கிறாங்க எங்கே போய் எடுக்கிறாங்கன்னு தெரில, தூக்கிட்டு வந்துடுறாங்க. முதல்ல வந்தார் விநாயக், அதுக்கப்புறம் நண்பர் பிரபு, அபி, அப்புறம் ஒன்ஸ் மோர், தென் ஆர்ஜே பிரதர்ஸ், அப்புறம் ஹாப்பி எண்டிங், எல்லாத்தோடைய ப்ரொமோஷன்ஸுமே. ஒரு படத்தை எடுக்கிறோம், ஓகே, பட்ஜெட் வந்து எப்படி இருக்குன்னா படம் எடுக்கிறதுக்கு மட்டும் இருக்கும். ப்ரொமோஷன்ஸுக்கு என்ன பண்ணணும்னா ஏதாவது ஸ்டண்ட் பண்ணணும், ஏதாவது பண்ணணும், எங்களுக்குள்ளே நாங்கள் எதையாவது திட்டிக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஆர்கானிக்காகவே ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறதுமே மிகப்பெரிய ஒரு வேலை. அதை ரொம்ப நல்லா இந்த ப்ரொடக்ஷனும் சரி, ஒரு ஃபஸ்ட்டு பட டேரக்டருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது. ஏன் திரும்ப திரும்ப ஃபஸ்ட்டு பட டேரக்டர்னு சொல்லிட்டே இருக்கேன்னா, நான் போன படத்தில் ஃபஸ்ட்டு பட டேரக்டர். அதனால் ஸோ இதுதான் எனக்கு இந்த ப்ரொடக்ஷனாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி சார், நான் கொஞ்சம் இதாகிட்டேன். இந்த ப்ரொடியூசர்ஸ் அவர் பேர் சார் யுவராஜ், என் கூட தான் ஒர்க் பண்ணேன், நர்வஸில் மறந்துட்டேன். யுவராஜ் வந்து என் கூட கனாவில் ஒரு அப்போது பப்ளிசிட்டி டிசைனராக இருந்தார். அவர் ஒரு தம்பிக்காக ஒரு ப்ரொடியூசராக மாறி இப்போ நிறைய தம்பிங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ யுவராஜ், உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். $1 மில்லியன் நிஜமாலுமே நிறைய $1 மில்லியன் டேரக்டர்ஸையும் உருவாக்கணும். நீங்கள் பெரிய பெரிய படம் பண்ணுங்கள், பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கூட பண்ணுங்கள். ஆனால் அந்த டெபுட்டன்ஸை விட்டுறாதீங்க. ரொம்ப மினிமமாக தான் டெபுட்டன்ஸை சூஸ் பண்ணி படம் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் அவ்வளோ பேர் லைனில் நிற்கிறோம். ஜெயிச்சதுக்கப்புறம் நாங்கள் கண்டிப்பாக வருவோம். ஆனால் ஜெயிக்க வைக்கிறதுக்கு யாராவது வாங்க, $1 மில்லியன் மாதிரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வாழ்த்துக்கள் அபி, மெயினாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஐயா ஷான், வழக்கம் போல் உங்கள் வேலையை நான் தனியாக சொல்கிறது ஒன்றுமே இல்லை. உங்கள் படம் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. $1 மில்லியன் எக்ஸ்ட்ராவும் பண்ணுவீங்க தெரியும், அதையும் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. சசிகுமார் சார், உங்களை பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு படத்தில். உங்கள் ஹியூமர் எல்லாமே நான் ரொம்ப ரசித்தேன். கிளைமேக்ஸ் அது எல்லாமே. ரமேஷ் திலக், நான் ஒரு ஸ்பாய்லர் கொடுக்குறேன், கிளைமேக்ஸ் வாழ வச்சிட்டிங்க. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள் மறுபடியும் டீமுக்கு வாழ்த்துக்கள்.